நம்மளுடைய தெரியப்படாத பகுதி, நம்ம சொல்லப்படாத உண்மைகள், மறைக்கப்பட்ட பொய்கள், நம்ம எவ்வளோ கேவலமானவங்க, நம்ம எவ்வளோ நல்லவங்க அப்படின்ற எல்லாத்தையும் ஒரு தராசு போட்டு பார்க்குற இடம் தான் நம்மளுடைய அன்கான்ஷியஸ் பிரெயின். அத ஒரு போயமோட ரிலேட் பண்ணி வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு அன்கான்ஷியஸ் பிரெயின் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஏன்னா எல்லாருடைய அன்கான்ஷியஸ் அத நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அதில வி கேன் ஃபைண்ட் சோ மெனி சர்ப்ரைசஸ். இந்த பெர்சன் கிட்ட இது இருக்கா? அப்படின்ற மாரி ஒரு இதெல்லாம் இருக்கும். நீங்க சுத்தி பார்க்குற யாருமே நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்ற மாரி பிரிச்சிடவே முடியாது. தேர் இஸ் ஸ்டில் மோர் டீப் டூ தட். அத நம்ம இன்னைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். ஆண் அப்படின்ற ஒரு போயம்ல இருந்து நம்ம இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ன்றத நம்ம ஹோல் அன்கான்ஷியஸோட ரிலேட் பண்ணிக்கோங்க. ஐ வில் ரீட் இட் அவுட். ஆண் எவ்வளவு புதிர்கள் நிறைந்த காடு. தினமும் புதிய வேர்கள் முளைக்கும் ஒரு உறுதியான மரத்தைப் பேண பல வேர்களை அரை மனதுடன் அறுத்தெறிய வேண்டும். சுற்றித் திரியும் விலங்குகள் என் மரத்தை எவ்வளவு வலிமையானது, சிறந்தது என பிரமிக்கும் கனப்பொழுதில் இம்மரத்தை நானே வெட்ட நினைத்த வெட்டிய தருணங்கள் மின்னி மறையும். பலரும் என்னை விருந்துக்கு அழைப்பார்கள். சில இடங்களில் முழு மனதுடனும், சில தடங்களில் வேண்டா வெறுப்புடனும் உண்டு நகர்வேன். சில இடங்களில் அந்த அழைப்பிதழை கூட பெற முடியாத புரிய தரமில்லாத நிலையில் இருப்பேன். ஆனால் அவ்விடமும் என்னுடைய வேர்களை கொண்டுள்ளவையே. நம்மளுடைய மூளையை காடோட கம்பேர் பண்ணலாம். காடுன்றது ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அதுல ஒவ்வொரு மணித்துளியும் மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளோட மூளையும். எவ்வளோ மனிதர்கள் தினமும் உள்ள வராங்க, எவ்வளோ மனிதர்கள் நொறுக்கப்படுறாங்க, எவ்வளோ இடங்கள் மாற்றப்படுது அப்படின்ற எல்லாமே காடு கூட ஒரு பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆகும். அதுல நடக்கிற சேஞ்சஸ், வெதர், வாட்டெவர், எவ்ரிதிங் இஸ் டைனமிக். ஆண் அப்படின்றத நீங்க யூ கேன் கன்சிடர் இட் அஸ் அன்கான்ஷியஸ். எவ்வளவு புதிர்கள் நிறைந்த காடு. தினமும் புதிய வேர்கள் முளைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு உருவாகிற ஒரு டிசையர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அதெல்லாம் சொல்றது தான் தினமும் புதிய வேர்களை முளைக்கும். ஒரு உறுதியான மரத்தை பேண இங்கே தான் ஒரு ஒரு நம்மளுடைய அந்த கண்ட்ரோல் வருது. நிறைய ஆசை இருக்கும். இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும். ஒரு கண்ட்ராவியான ஆசையெல்லாம் வரும். பட் அந்த இடத்துல நம்மளோட ரேஷனல் செல்ஃப் இதெல்லாம் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு கீப் திஸ். இந்த ஒரு நல்ல மரத்தை நீ பாதுகாக்கணும்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று வரும். அதுதான் உறுதியான மரத்தை பேண பல வேர்களை அரைமனதுடன் அறுத்தெறிய வேண்டும் அப்படின்ற ஒரு லைனு. இன்னொன்று சுற்றி திரியும் விலங்குகள். அதெல்லாம் யாருன்னா நம்மளை பார்த்து அட்மையர் பண்ற பீப்புள். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது உனக்கு ஈஸியா இருக்கு, உனக்கு இதெல்லாம் ஈஸி, ஆர் நீ ரொம்ப நல்லா பண்ற அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு தான் தெரியும் எவ்வளவு கேவலமானவங்க நம்ம அப்படின்ட்டு. அப்ப சிரிப்பு தான் வரும். அந்த லைனை தான் காட்டுறதுக்கு சுற்றி திரியும் விலங்குகள் என்னுடைய மரத்தை எவ்வளவு வலிமையானது, சிறந்தது என பிரமிக்கும் கனப்பொழுதில் இம்மரத்தை நானே வெட்ட நினைத்த வெட்டிய தருணங்கள் மின்னிமறையும். வெட்ட நினைத்த அப்படின்றது நான் என்னை டிஸ்ட்ராய் பண்ண நினைச்ச ஒரு இடங்கள். வெட்டிய தருணங்கள்ன்றது நானே என்னை டிஸ்ட்ராய் பண்ணப்பட்ட ஒரு சில இடங்கள். ஸோ இதெல்லாம் தெரியாம நமக்கு சுத்தி இருக்கவங்க யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நம்மளுக்கு தான் டீப் டவுனா என்ன தெரியும், நம்ம எவ்வளோ அசிங்கமான ஒரு பிறவி அப்படின்றது. அதுக்கடுத்துல என்னது, பலரும் என்னை விருந்துக்கு அழைப்பார்கள் அப்படின்றது உங்களுக்கு அதை பண்றதுக்கு பிடிச்சிருக்கும். அதனால நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு சில இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும். யூ வில் லைக் தட். அதுதான் முழு மனதோட பண்றது. சில இடங்களில் வேண்டா வெறுப்புடன், அதாவது கண்டிப்பா நீங்க அதை பண்ணிதான் ஆகணும். ஈவன் தோ அது நம்மளுக்கு முழு மனசோட இல்லைனாலும் அதை நம்ம பண்ணிதான் ஆகணும். பட் இந்த முழு மனசோட பண்றது நிறைய இருக்கணும் தேன் இந்த வேண்டா வெறுப்போட பண்றது. ஸோ அதை குறிக்கிறதுக்காண்டி தான் அந்த முழு மனதுடன் வேண்டா வெறுப்புடனும் அப்படின்ற ஒரு லைன். அந்த லைனு கடைசியா சில இடங்களில் அந்த அழைப்புதலை கூட பெற முடியாத புரிய தரமில்லாத நிலையில் இருப்பேன். இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு இந்த லைன் நிறைய விஷயத்த சொல்லுது. நமக்கு ஒன்று இருக்கும், லைக் இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். பட் அதை நம்ம பண்ணவே மாட்டோம். அதை எப்படியோ எப்படியோ போட்டோன்னு விட்டுருவோம். பட் அதுல தான் நம்மளுக்கு அந்த ஒரு முழுமை அடையிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று ரொம்ப நாளா பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒரு சின்னதா ஏதாவது ஒரு ஆர்ட் பண்றதோ ஏதோ ஒன்று. அதை பண்ணு 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். பட் நம்ம அதை கேட்க கூட நம்மளுக்கு தயாரா இருக்க மாட்டோம். நீங்க
உங்க மேல யூரின் பாஸ் பண்ணணும்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? இஸ் இட் யுவர் மைண்ட், யுவர் ஹார்ட் ஆர் யுவர் பேஃப்லிங் சோல்? அந்த மாதிரி ஒன்று எழுதியிருப்பேன். இது என்னன்னா, இந்த அன்கான்ஷியஸை கேட்காம இருக்கிறது நம்ம மேல நம்மளே யூரின் பாஸ் பண்ற மாதிரி தான். அதுதான் வந்து உங்களுடைய வேர்கள் மாதிரி. அதுல இருந்து தான் எல்லாமே ஆரிஜினேட் ஆகுது. அதை நம்ம கேட்கல அப்படின்னா அது ஒரு அக்லி வேல அது ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் லைன். சில இடங்களில் அந்த அழைப்புதலை கூட பெற முடியாது, புரிய தரமில்லாத நிலையில் இருப்பேன், ஆனால் அந்நிலமும் என்னுடைய வேர்களை கொண்டுள்ளவையே. அதுவும் என்னுடைய ரூட்ஸ் தான், அதுவும் என்னுடைய வேர்கள் தான். நான் அனுமதி கொடுத்து உருவாக்கப்பட்ட வேர்கள் தான். ஆனால் அதையும் நான் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். இந்த போயம் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி ரேண்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் டு எக்ஸ்பிளைன் இட் டு யூ. உங்களை சுற்றி யாராவது உங்களை முழுசாக தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு தானே வரும். ஏன்னா நம்மளுக்கே வந்து நம்மளை பற்றி முழுசாக தெரியாது. ஸோ அதில் மேஜர் பங்கு யார் வகிக்கிறான்னா இந்த அன்கான்ஷியஸ் மைண்ட் தான். அதுக்குள்ளே ஒரு சைல்டு இருக்கும், அதுக்குள்ளே ஒரு அனிமல் இருக்கும், ஃபீட் பண்ணப்படாத அனிமல், ஒரு ஃபெரோஷியஸான அனிமல் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வெளியே வந்து அதை பேணி பாதுகாக்கணும், அந்த குழந்தைய பேணி பாதுகாக்கணும். இன்னும் உளறிட்டே இருப்பேன், அதனால் இப்போவே முடிச்சிடலாம். சரியா? இது ஒரு ரேண்டமாக இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. பாய்.